அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் பக்கத்தில் இருக்கிற ராயபலம் என்ற கிராமத்தில் இருந்து தான் வரேன். ஒரு திருக்குறள் நான் சொல்லி ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறேன். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். அதை எப்படியாவது நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா என்னோடய லைஃப்பில் என்னோட ஹீரோ வில்லன் எல்லாமே எங்கள் அப்பா தான். அவர் எப்போவுமேவும் எனக்கு அகைன்ஸ்டாக நிறைய பண்ணுவார். நான் படிக்கிறப்போ நீ படிச்சிருவடா அப்படின்னு சொல்ல மாட்டார். நீ உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு என்னோட லைஃப்பை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரு. வேலைக்கு போக சொல்லுவார். ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தால் கூட பசங்க எப்போவுமே வீட்டில் இருக்கக்கூடாதுரா, நீ சும்மாவாச்சு இந்த படத்தில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கில் படுத்து கிடந்து வருவாங்களே அந்த மாதிரி கூட நீ போ, ஆனால் வீட்டிலே இருக்காத, அது உன்னைய சோம்பேறி ஆகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் ஊரில் இருக்கிறப்போ நான் வேலை வாங்கிட்டேன் அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது எல்லாருமே கேட்குறாங்க, அப்பா இருந்தால் இதை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாரு அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது இல்லைன்றது ஒரு குறை. ஆனால் அவர் போயிட்டாலும் அவரோட பேர் என் மூலியமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பொன்ராஜோட பையன் அப்படின்னு சொன்னதை காட்டி இப்போ இந்த வேலைக்கு போயிட்டேன். நிறைய பேர் எங்கள் அப்பாவை தான் என்கிட்ட சொல்கிறாங்க. அது ரொம்ப மூமெண்ட்டாக இருக்குது. அப்புறம் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த சிட்டிசன் படத்தில் ஒவ்வொருத்தவங்களாக ஹெல்ப் பண்ணி ஒரு பையனை மட்டும் மேலே ஏற்றி விட்ட மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் எங்கள் அத்தை எங்கள் பாட்டியெல்லாம் ஓஏபி காசு வாங்குவாங்க 1000 ரூபா. அந்த காசை கூட வச்சு தான் எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. எனக்காக ஃபீஸ் கட்டுறதுக்காக நகை அடமானம் வச்ச ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. அவங்களோட வீட்லேயே 1000 கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் எனக்காக அவங்க வாங்கின சம்பளத்தில் பாதியை கொடுத்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. எனக்காக சாப்பாடு போட்டு ரூம் எடுத்து தங்க வச்சு படிக்க வச்ச ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ சொந்தக்காரங்களும் எங்களோட சித்தப்பா சித்தி நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த டயத்தில் நான் ஃபீல் பண்ணிக்கிறேன், ரொம்பவும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக என்னோட ரொம்ப பெரிய சப்போர்ட் என் அம்மா தான். அவங்களுக்கு என்ன தெரியும், 6 மணிக்கு கிளாஸ் போகணும் அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு ஆக்குவாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் படித்தேன் அப்படின்னா டீ போட்டு கொடுப்பாங்க. மற்ற எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த தடவை பாஸ் ஆகிருவியாப்பா அப்படிலாம் எதுவுமே கேட்டதே கிடையாது. சரி படிக்கிறியா படிப்பா, அவ்வளோதான். அவங்களும் நல்ல டேலண்டட் தான், ஒரு ஒரு நல்ல டேலண்டானது. ஆனால் அப்பா ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால அவங்க அதிகமாக எதுவுமே வெளி காட்டிக்கிறல. வெளி உலகத்தில் அவங்க எங்கள் அப்பாவோட ஒய்ஃப் அப்படின்ற மட்டும்தான் தெரியும். ஆனால் அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து எங்களுக்காகவே பண்ணி எங்களுக்காகவே வாழ்ந்தவங்க. எங்களுக்காக உழைச்சது அவங்களுக்காக உழைச்சிருந்தா அவங்களும் எங்கேயோ போயிருக்கலாம். பட் எங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க. அவங்களுக்காக ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய அண்ணன் தங்கச்சி அவங்க 2 பேரும் தான் படித்தாங்க. பட் ஆனால் எனக்காக அவங்களும், என் தங்கச்சி அப்பா இறந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபேமிலி ஃபினான்சியலாக ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் வேலைக்கு போகிறேன் நர்சிங். தஞ்சாவூரில் ஒரு பொண்ணு போய் வேலை பார்த்துட்டு தான் என்னைய படிக்க வச்சிச்சு. எங்கள் அண்ணன் அவன் பெருசாக படிக்கலை அப்படின்னாலும் எனக்காக நான் படிக்கணும் அப்படின்றதுக்காக 2 வீலர் ஒர்க் ஷாப்பில் போய் வேலை பார்த்துட்டு தான் படித்தான். அவனுக்கு நிறைய செய்யணும், நிறைய அடிபடுவான், எல்லாமே பண்ணுவான். பட் ஆனால் சரி வெளியில் சொல்கிறப்போ சரி தம்பி படிக்கிறான் அப்படின்ற ஒரு ப்ரௌடாக சொல்லிக்கிடுவான். தேங்க்ஸ் டு. வணக்கம். எங்கள் பையன் படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னு அவங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார். இப்போ அவங்க அப்பா இல்லை. அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.